ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி 2008 ரிலீஸ் ஆன அன்ட்ரேசபிள். இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி. ஃபீமேல் லீட் ஜெனிஃபர் மார்ஷ். இவங்க ஒரு FBI ஏஜென்ட். இவங்க ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டான கேசஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியிருக்காங்க. கதை பார்த்தீங்க அப்படின்னா கில்லர் ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வெப்சைட் ஒன்று வச்சுருக்காங்க, கில் வித் மீ. இந்த வெப்சைட்குள்ளே ஆன்லைனில் அவங்க கொலை பண்ணுற வீடியோ ஸ்ட்ரீம் ஆகும். வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக அந்த விக்டிம் ஃபாஸ்ட்டாக சாகடிக்கிறது கில்லரோட டாக்டிக்ஸ். இதை ஒரு பேட்டர்னாக கில்லர் ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு விக்டிம் ஹெர்பர்ட் மில்லரை கடத்திட்டு சேம் பேட்டர்னில் அவரை கட்டி வச்சு அவருக்கு உடம்புல எல்லா விதமான ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் ஆகிற மாதிரி போட்டுட்டு வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற ட்ரக்கும் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ளீட் அதிகமாகி ஆட்டோமேட்டிக்காக விக்டிம் கொல்லப்படுவார். இதை தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பரபரப்பாகுது. என்னென்னலாம் ட்ரேஸ் பண்ண முடியும், இந்த கில்லர் யார்? ஏன்னா கம்ப்ளீட்டாக கில்லர் எக்ஸ்போர்ட், யாராலையுமே ட்ரேஸ் பண்ண முடியல. வேறு என்னென்னலாம் சந்தேகத்துக்குள்ளான ஆட்கள் அப்படின்றத செக் பண்ணுறாங்க. ஒன் பை ஒன்னாக அவங்கள வெரிஃபை பண்ணிகிட்டே வராங்க. டேவிட் வில்லியம்ஸ் ஓவன் ரெய்லியை பார்க்க வராரு. ஓவன் ரெய்லி தான் கில்லர். டேவிட் வில்லியம்ஸ் பேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது அவரும் தாக்கப்பட்டுட்டு அவரையும் கில்லர் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கொலை பண்ணுறாரு. இதை தொடர்ந்து ஜெனிஃபரோட வீட்டில் ஜெனிஃபரோட பொண்ணு ஒரு வீடியோ கேம் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ கேமை கில்லர் தான் சென்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஜெனிஃபரோட சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஹேக் பண்ணி அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா ஜெனிஃபர் தான் கில்லரை நெருங்கி போகிறத கில்லர் புரிஞ்சுக்கிட்டு ஜெனிஃபரை அடுத்தது டார்கெட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக செக் பண்ணுவான். கிரிஃபின் ஜெனிஃபரோட கொலீக், இவர் ஒரு FBI ஏஜென்ட் தான். இந்த கேஸ்க்குள்ளே இவரும் இருப்பார். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக இதை பண்ணது எல்லாமே ஓவன் ரெய்லி தான் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இவர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பார். இந்த கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்ட கில்லர் கிரிஃபிலினவனையும் கொலை பண்ணிடுவார். இதுவும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் சேம் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் போட்டு யூசரை வச்சு வியூவர்ஸை பேஸ் பண்ணி இவரையும் கொலை பண்ணுவார். இவர் கொலை பண்ணும் போதே தன்னோட கண்ணாலே சில சீக்ரெட் கோட்வேர்ட்ஸை FBI ஏஜென்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுவார். அதை பேஸ் பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இந்த பர்டிகுலராக ஹவர் சூசைட் அப்படின்ற ஒரு வீடியோவோட நேம் இதை கிரிஃபின் சொல்லவும் இதை ஜெனிஃபர் ஸ்ட்ரைக் ஆகி வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணுவாங்க. இந்த சீக்ரெட் கோடை பேஸ் பண்ணி அவங்க ஒரு வீடியோவை ஃபைண்ட் பண்ணி எடுப்பாங்க. அந்த வீடியோவில் ப்ரொஃபஸர் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான வீடியோ. இந்த வீடியோ இந்த சுச்சுவேஷனில் மில்லரும் அந்த இடத்துல இருந்திருப்பார். ப்ளஸ் டேவிட் கொலை பண்ணப்பட்ட 2 விக்டிம் இருந்திருப்பாங்க. ப்ரொஃபஸரோட பையன் தான் கில்லர். இது கைண்ட் ஆஃப் அன் ரிவெஞ்ச். ஸோ இந்த வீடியோவை எடுத்து ஒரு நியூஸ் சேனல் பரபரப்பாக போட்டு நிறைய மில்லியன்ஸ் வியூ எடுத்தது மக்களை ரொம்ப சந்தோஷமாக்குனது கில்லருக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி, ஸோ அப்போ அந்த பேட்டர்னையே பேஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் கொலை பண்ணுறது தான் கில்லரோட மோட்டோ. ஸோ அதை தான் கில்லரும் பண்ணிகிட்ருப்பார். ஜெனிஃபர் ரொம்ப நெருங்கி வந்ததும் ஜெனிஃபரோட காரை ஹேக் பண்ணி அவங்களையும் கடத்திடுவார். எண்டில் ஜெனிஃபர் எப்படி தப்பிச்சாங்க, கில்லர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்றது படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படம் எந்த அளவுக்கு ஜெயம் ரவியோட அடங்கமரு படத்தோட மேட்ச் ஆகுது அப்படின்னா, அடங்கமரு கதையும் சேம் பேட்டர்ன். ஜெயம் ரவி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒரு விக்டிமையும் கொல்லுவார். அதை பார்க்கும்போது நான் இந்த படத்தை எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது 2008 ரிலீஸ் ஆன படம். பட் 2018 ரிலீஸ் ஆன அடங்கமரு இன்ஸ்பயர்ட் பை திஸ் மூவி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே கடைசியில் கொல்லப்படுற இந்த சீன் வரைக்குமே அந்த படத்தோட சாயல் அப்படியே இருக்கும். பட் தமிழுக்கு அடங்கமரு ஒரு அண்டர்ரேட்டட் மூவி தான். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மூவியை ஜெயம் ரவி கொடுத்துருப்பார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.